காலை நேரம். வானம் இன்னும் முழுமையாக வெளிச்சமடையாத நேரம். மண்ணின் மேல் பனித்துளிகள் மெல்ல மெல்ல உருகிக் கொண்டிருந்தன. நெற்பயிர்கள் காற்றோடு ஆடிக்கொண்டிருந்தன. அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரே ஒரு சத்தம் மட்டும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தது. நீர் ஓடும் சத்தம். வயலின் ஓரத்தில் தகர சீட்டுகள் வைத்து கட்டப்பட்ட ஒரு சிறிய குடிசை. அதன் கீழ் கிணற்றிலிருந்து வரும் நீர் குழாய் வழியாக வெளியேறி கால்வாயில் கலந்து வயலெங்கும் பரவிக்கொண்டிருந்தது. அது சாதாரண நீரல்ல, அது அந்த கிராமத்தின் உயிர். அந்த குடிசையின் அருகில் நின்றிருந்தார் ராமசாமி. 55 வயதை கடந்தாலும் அவரது முதுகு இன்னும் வளைந்திருக்கவில்லை. வெயிலில் கருகிய முகம், நீரில் பிரதிபலிக்கும் கண்களில் ஒரு நீண்ட வாழ்க்கையின் கதை இருந்தது. இன்னைக்கும் நீ வந்துட்ட, மெதுவாக நீரை கையால் தொட்டு சொன்னார். 20 ஆண்டுகளுக்கு முன் இந்த நிலம் இப்படி இல்லை. எங்கும் பிளந்த மண், கிணறுகளெல்லாம் உலர்ந்து கிடந்தன. இந்த நிலத்தை விட்டு போயிடலாம் ராமசாமி என்று பலர் சொன்னார்கள். ஆனால் அவர் போகவில்லை. இந்த மண்ணை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. மனைவியின் தாழி தவிர மற்ற நகைகளெல்லாம் விற்கப்பட்டது. கடன் வாங்கப்பட்டது. இரவு பகல் பாராமல் கிணறு தோண்டப்பட்டது. இன்னும் ஆழம் போங்க என்று எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் ராமசாமி மட்டும் விடவில்லை. ஒரு நாள் திடீரென கிணற்றின் ஆழத்திலிருந்து நீர் வெடித்து வெளியே வந்தது. அந்த நாள் அந்த கிராமத்திற்கு திருவிழா. லக்ஷ்மி, அவரது மனைவி, தினமும் கிணற்றருகே வந்து நிற்பாள். இந்த நீர்தான் நம்ம வாழ்க்கை என்று சொல்லி சிரிப்பாள். மகன் ஒரு நாள் கேட்டான், அப்பா, எல்லோரும் நகரத்துக்கு போறாங்க, நாம ஏன் போகல? ராமசாமி சிரித்தார். நகரம் நீரை குடிக்கும், கிராமம் நீரை உருவாக்கும். இந்த பம்பு ஒருவருக்கானதல்ல, இந்த நீர் எல்லோருக்கானது. பெண்கள் நாற்று நெடுவார்கள், குழந்தைகள் கால்வாயில் கால் நனைப்பார்கள், முதியவர்கள் மரநிழலில் மழை பற்றி பேசுவார்கள். நீர் ஓடினால் வாழ்க்கை ஓடும். ஒரு வருடம் மழை பெய்யவில்லை. நீர் மெதுவாக குறைந்தது. பம்பின் சத்தம் மாறியது. அந்த இரவு ராமசாமி தூங்கவில்லை. கிணற்றருகே உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். இது நின்றுட்டா எல்லாமே நின்றுடும். அந்த நாள் முதல் அவர் மாறினார். மரங்கள் நட்டார். நீரை வீணாக்க விடவில்லை. குழந்தைகளுக்கு சொல்லித் தந்தார். நீர் கடவுளில்ல, ஆனா கடவுளை விட புனிதமானது. பல ஆண்டுகள் கழித்து மகன் நகரத்திலிருந்து திரும்பினான். அப்பா, விவசாயம் பண்ணணும் என்றான். ராமசாமியின் கண்களில் நீர். இன்றும் அந்த குடிசை அப்படியே நிற்கிறது. தகர சீட்டுகள் சுருங்கியிருக்கலாம், ஆனால் அதன் கீழ் வரும் நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இந்த படம் ஒரு பம்பின் படம் இல்லை. இது ஒரு விவசாயியின் வாழ்க்கை, ஒரு கிராமத்தின் நம்பிக்கை, ஒரு நாட்டின் அடித்தளம். நீர் ஓடினால் வாழ்க்கை ஓடும்.